நம்மை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தும்படியாய் அனுப்பப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். பேதுரு ஜனங்களோடு கூட தேவனை அறிந்த பிள்ளைங்க, தேவனை அறியாத பிள்ளைங்க இவர்கள் மத்தியிலே அவர் எழுந்து மீண்டு அவர் கிறிஸ்துவை குறித்தும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்தும் தேவனுடைய வெளிப்பாடை குறித்தும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுல முக்கியமாக சொன்ன காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் தேவன் முதலாவது அனுப்பின தீர்க்கதரிசிகளை குறித்து அவருடைய சாட்சிகளை குறித்த வசனம் 24 பார்க்கிறோம். அதே போல தேவன் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை வசனம் 25 பார்க்கிறோம். நமக்கு அளிக்கப்பட்ட ரட்சிப்பு என்னும் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அளிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து நம்ம வசனம் 26 பார்க்கிறோம். அப்ப முன்னோர்கள் என்ன சாட்சி கொடுத்தாங்க? தீர்க்கதரிசிகள் சாமுவேல், ஏசாயா, எரேமியா அப்படிப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை குறித்தும் ரட்சிப்பின் நாட்களை குறித்தும் அவர்கள் சொன்னாங்க. மேசியாவோட வருகையை குறித்து திரும்பி சொன்னாங்க. அந்த மேசியாவாகிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இதை பற்றி திரும்ப அவர்கள் சொன்னாங்க. இதுதான் தேவனுடைய மகா பெரிய திட்டம் என்பதை அவர்கள் முன்னறிவித்தாங்க. அப்போ இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம், இந்த மனித சமுதாயமாகிய உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்துல கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீ முடிவு பரியந்த நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அப்போ இந்த ரட்சிப்பானது, விலையேற பெற்ற ரட்சிப்பானது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறோமா? உண்மையான ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்குதா? நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனாக, புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதிய பிறப்பு நமக்கு இருக்கிறதா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2வது, தேவன் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கை. நாம வாக்குத்தத்தின் பிள்ளைகள் தான், ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். அங்க தேவன் என்ன வாக்குப்பட்டு இருக்கிறார்? இந்த என்ன வாக்குத்தத்தோ, நம்ம கிறிஸ்துவின் விதைகளாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக நம்ம இருக்கிறோம். இந்த எல்லா ஜனங்களுக்குமான ரட்சிப்பு இந்த கிறிஸ்து என்னும் விதை மூலமாக நமக்கு வருகிறது. தேவன் நமக்கு அளிக்க வாக்குத்தத்தங்களை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசம் விசுவாசிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல வைக்கும் போது பிதாவானவர் நமக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பு என்னும் இந்த ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது, அவருடைய நீதியை தேடும் பொழுது, தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பும் பொழுது, நம்ம ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய ஆத்மாவுக்கு நேரிடுகிற அந்த பாதாளத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நம்ம ஆத்மாவை ஏற்பட போகிற மரணத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ரட்சித்து கொள்ளலாம். அப்போ இந்த ரட்சிப்பானது முதல்ல யூதர்களிலிருந்து வெளிப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த முழு உலகத்துக்கும், புறஜாதியான உங்களையும் என்னையும் இந்த கிறிஸ்து தேடி வந்தார். அதனாலதான் மரித்தோரிலிருந்து தன்னுடைய குமாரனை அவர் எழுப்பினார். மரித்தோரிலிருந்து எப்படி எழுப்பினார்? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த குமாரன் மூலமாய் செயல்பட்டது. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த ரட்சகரை நாம் நம்பும் போது அதே உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் என்பது அதிக நிச்சயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுகிறதா? இந்த நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையை ரட்சிக்க அனுப்பப்பட்ட இந்த கிறிஸ்து வாழ்க்கையில பாவத்தில் இருந்தும், நம்ம சாபத்தில் இருந்தும், நோயில் இருந்தோம், வழி வழியாய் தொடர்ந்து வருகிற தலைமுறை சாபங்களில் இருந்தோம் விடுவிக்கிறதற்கு, நம் பாவத்தினால நமக்கு கிடைக்க போகிற தண்டனையில நம்ம மீட்கிறதற்கு தான் கிறிஸ்து வந்தார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவை நம்ம அனுமதிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை மாற்ற அவரை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுமதிக்கிறோமா? ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீ எங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக நன்றி. உன்னத இந்த திட்டத்துல எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் படியாய் கிறிஸ்துவை நீர் அனுப்பினீர். இன்றைக்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எங்களை தாகத்தை தீர்க்கும்படியாய், எங்களுடைய பாவத்தை சாபத்தை மாற்றும்படியாய் இந்த கிறிஸ்துவை எங்களுக்காக அளித்தீரே. இந்த கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள, இந்த கிறிஸ்துவின் மூலமாய் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையிலும் செயல்பட எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உன்னுடைய பலத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உன்னுடைய நாமத்துல வல்லமை, உன்னுடைய நாமத்துல மீட்பு உண்டு, உன்னுடைய நாமத்துல ஜெயம் உண்டு, உன்னுடைய நாமத்துல விடுதலை உண்டு. உன்னுடைய நாமத்துல நாங்கள் நிற்கிறோம். உன்னுடைய நாமத்துல ஒரு சேனைக்குள் பாயும், ஒரு மதிலை தாண்டவும் விசுவாசத்தோடு கூட உடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதா. ஆமென், ஆமென்.